வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் கில்லாடி கிருஷ்ணவேணி. கதைக்குள்ள போலாமா? மீனு 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 மீனு, அக்கா வாக்கா ராணி அக்கா, ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கு, சீக்கிரம் ஓடி வா என்று கத்திக்கொண்டே தலையில் இருந்த குடையை இறக்கினாள் செல்வி. மாடியில் இருந்து எட்டி பார்த்த ராணி, என்ன செல்வி, என்ன மீன் கொண்டு வந்த என்று குரல் கொடுத்தாள். கடல் மீனு தான் என்று செல்வி கேலியாக கூற, இந்த கிண்ணல் தானே வேணான்றது என்று கேட்டுக்கொண்டே கையில் கிண்ணத்தோடு படிகளில் இறங்கி வந்தாள். பின்ன என்னக்கா, எல்லாம் உனக்கு பிடிச்சதுதான் கொண்டாந்தேன், சீக்கிரம் கிண்ணத்தை கொடு, போட்டு ஆஞ்சு கொடுத்துட்டு போறேன் என்று அவள் கையில் இருந்த கிண்ணத்தை வாங்கினாள். என்னடி இவ்வளோ அவசரம், வீட்டுக்கு போய் எந்த புள்ள குட்டிக்கு சமைச்சு போடணும்? அட நீ வேற, கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க படுற அவஸ்தைய பார்த்தா பேசாம இப்படியே இருந்துடலான்னு தோணுது. அட அப்படிலாம் ஒன்னும் பண்ணிட்டாதடி, காலகாலத்துல கல்யாணம் பண்ணிக்க. செல்வி சிரித்து விட்டு, அட அக்கா, நான் சீக்கிரமா போகணும்னு சொன்னது எங்க வீட்டுக்கு போக இல்ல, நம்ம பரிமள அம்மா வீட்டுக்கு போகணும். அது சங்கரா மீன் கொண்டாட சொல்லிச்சு, அவங்க பெரிய புள்ள கேட்டாராம், அதுதான் கொண்டு போறேன். அது காலையிலேயே எல்லாருக்கும் கட்டி கொடுக்க சமைச்சிட்டு இருக்கோம், திரும்ப அது குழம்பு வைக்கணும். அதுதான் பொழுதோட கொண்டு போய் கொடுத்தா சமைச்சிடும், இல்லைன்னா அவங்க பெரிய புள்ள வந்து கத்திட்டு கிடப்பாரு, பாவம் அது என்று பெருமூச்சு விட்டாள். அப்படியா? ஆமாக்கா, ஆம்பளை பிள்ளைங்களை பெத்தா கடைசி காலத்துல உட்காந்து நிம்மதியா ஓய்வு எடுக்கலான்னு சொல்லுவாங்க. ஆனா பாவம் அதுக்கு அந்த குடுப்பனம் இல்ல. ஏன் அப்படி சொல்ற? பின்ன ஒரு பிள்ளைக்கு 2 பிள்ளைங்க மருமகள்னு இருக்காங்க அந்த அம்மாவுக்கு. ஆனாலும் அவங்கள நிம்மதியா உட்கார வச்சு பாக்குறது இல்ல. அதுல பெரிய மருமக வேலைக்கு போகுதுன்னு ஒன்னும் செய்யாது. சின்னது அதை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டு நானும் செய்ய மாட்டேன்னு தினமும் பசங்களை பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு எங்கேயாவது ஊரை சுத்திக்கிட்டு நல்லா தின்ற வழிக்கு வரும். பாவம் இந்த அம்மா தான் எல்லாம் செய்வாங்க. இதுல பசங்க வேற, அதுங்களையும் பார்க்கணும். இவ்வளவு செஞ்சோம் எல்லாரும் அதை மூஞ்சி காட்டுவாங்க பாரு, அதுதான் பார்க்க பரிதாபமா இருக்கும் என்று மீனை 5 குடித்து கிண்ணத்தில் போட்டு கொடுத்து விட்டு எழுந்தாள். அட கடவுளே, இவ்வளவு கொடுமையானவங்களா? ஆனா அந்த அம்மா இதுவரை வெளியில யார்கிட்டயும் ஒன்னும் சொல்லிக்கிறது இல்லையே. எப்பயாவது பால் வாங்க வரும்போதும் கடைக்கு வரும்போதும் பார்ப்பேன், அப்பெல்லாம் நல்லா சிரிச்சு பேசிக்கிட்டு நல்லாதான் இருப்பாங்க. ஆமாக்கா, அந்த அம்மா பிள்ளைங்களை எங்கேயும் விட்டு கொடுக்காது. அவங்க என்ன செஞ்சாலும் எல்லாத்துக்கும் பொறுத்து போகும். என் பிள்ளைங்க தானேன்னு சொல்லும். உடம்பே முடியலனாலும் வெளியில காமிச்சிக்காது. பாப்பா மீன் கொடுக்க போகும்போதுதான் எனக்கே தெரியும் அந்த வீட்டுல நடக்கிற கூத்து. நான் கூட எதுக்குமா இப்படி கஷ்டப்படுற, பேசாம மருமகளை வேலை செய்ய சொல்லுன்னு சொல்லுவேன். அதெல்லாம் எதுக்கு, நானே செஞ்சிடுவேன், எனக்கு இது பழகுனது தானே, எனக்கு ஒன்றும் சிரமம் இல்லை செல்வின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லும். மவராசி என்று கூட எடுத்துக்கொண்டு ராணியிடம் பணத்தை வாங்கி பரிசில் வைத்துக் கொண்டு கிளம்பினாள். பரிமளம் வீட்டிற்கு அவள் சென்றதும் குரல் கொடுக்க கிண்ணத்தோடு வெளியே வந்த பரிமளம், வாமா செல்வி, உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். ஆமா, சங்கரா மீன் கொண்டு வந்த இல்ல என்று கேட்டுக்கொண்டே கிண்ணத்தை அவளிடம் கொடுத்தாள். பின்ன கொண்டாராம வருவானா பாரு, எப்படி லட்டு போல இருக்கு என்று கூடையில் இருந்த மீனை காண்பித்தாள். நல்லாதான் இருக்கு, சரிம்மா, சீக்கிரம் போட்டு ஆஞ்சு கொடுத்துட்டு நான் போய் உனக்கு காப்பி போட்டு கொண்டு வரேன் என்றவள் திரும்ப, என்னம்மா மீன் வாங்குறீங்களா, நான் கேட்டது போல சங்கரா மீன் தானே என்று கேட்டுக்கொண்டே ஆபீஸிற்கு கிளம்பி வெளியே வந்தான் தினகர். ஆமாப்பா, நீ கேட்டனதான் செல்வி கிட்ட சொல்லிவிட்டேன், அவளும் கொண்டு வந்திருக்கா பாரு. சரிம்மா, நல்லதா பார்த்து வாங்குங்க. ஏமா செல்வி, நல்லதா கொடு, வயசானவங்க தானே எங்க அம்மான்னு ஏமாத்திடாத. அண்ணே, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? வயசானவங்களை ஏமாத்துறது அந்த கடவுளை ஏமாத்துறது போல. பெத்த பிள்ளைங்க வேணா ஏமாத்தலாம், நான் தொழில உயிரா நினைக்கிறேன், அப்படி ஏமாத்தி பொழைக்க மாட்டேன். சரி சரி என்று அவளை பார்த்து முறைத்து விட்டு, அப்ப அம்மா, நான் போய் மதியம் சாப்பிட வீட்டுக்கே வந்துடுறேன், சீக்கிரம் சமைச்சு வச்சிடுங்க என்று திரும்பினான். சரிப்பா, டிஃபன் சாப்பிட்டியா? எல்லாம் டேபிள் மேல எடுத்து வச்சனே. சாப்பிட்டேன். எப்ப பாரு தேங்காய் சட்னி அரைக்காம கொஞ்சம் கார சட்னியும் செய்யுங்கம்மா என்று முகத்தை சுழித்து கொண்டே சென்றான் தினகரன். அம்மா, அண்ணன் கேக்குதுன்னு கார சட்னி அது இதுன்னு பண்ணிடாதீங்க, அன்னைக்கு செஞ்சீங்களே சாம்பாரு அது செய்யுங்க, இல்லைன்னா இந்த தேங்காய் சட்னியே போதும், காரத்தை போட்டு சட்னியை செய்யணுமா, எல்லாருக்கும் வயிறு எறிய என்று கூறிக்கொண்டே ஷூவை போட்டு கொண்டு கிளம்பினான் 2வது மகன் தாமு. சரிப்பா, நான் நாளைக்கு சாம்பாரே செஞ்சிடறேன். சரி, நீ சாப்பிட்டியா என்றாள் பரிமளம். சாப்பிட்டம்மா, லஞ்ச் எடுத்துக்கிட்டேன், நான் கிளம்புறேன். அம்மா,
அப்புறம் நீங்க ஃப்ரீயா இருக்கும் போது என் துணியெல்லாம் கொஞ்சம் அயன் பண்ணிடுங்க. எல்லாம் உங்க ரூம்ல வச்சிருக்கேன் பாருங்க. அப்படியே வனிதாவும் நாளைக்கு எங்கேயோ அவங்க ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போறாளாம். அவளுக்கும் பட்டுப்புடவை அயன் பண்ணணுமா, அதுவும் சேர்த்து பண்ணிடுங்க என்று கூறிவிட்டு சென்றான். பரிமளம் அமைதியாக உள்ளே செல்ல, அது சரி, பிள்ளைங்களா இதுங்க என்று தலையில் அடித்து கொண்டே மீன்களை ஆயத் தொடங்கினாள் செல்வி. உள்ளிருந்து பரிமளம் காப்பி கொண்டு வந்து செல்வியிடம் கொடுக்க, என்ன அத்தை, மீன் வாங்குறீங்களா என்று கேட்டுக்கொண்டே பிள்ளைகளை பள்ளிக்கு தயார் செய்து அழைத்து கொண்டு வந்தாள் வனிதா. ஆமாம்மா. ஆ, சரி சரி, என்ன மீன் வாங்குறீங்க? சங்கராம்மா. ஆமா, எப்ப பாரு சங்கரா, அதுல ஒரே முள்ளா இருக்கும். பசங்களால சாப்பிட முடியல, வேற எதுவும் வாங்கக்கூடாதா? அவங்களால சாப்பிட முடியலன்னா நீ எடுத்து கொடு என்றாள் செல்வி. ஏய், பேசாம இரு, எனக்கு அது தெரியாதா? யார் அதெல்லாம் பக்கத்துல உட்காந்து பொறுமையா செய்யறது? புள்ளைய பெற்றவங்க தான் செய்யணும். எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை. அக்கா, தினமும் எங்கேயாவது ஊரை சுத்த கிளம்புறதுக்கு பிள்ளைங்களை ஒழுங்கா வீட்டுல இருந்து பாத்துக்கலாம் இல்ல? ஏய் செல்வி, பேசாம வேலையை பாரு என்று முறைத்தாள் வனிதா. அம்மாடி, எதுக்குமா அவகிட்ட கோவப்படுற? இப்ப என்ன, பசங்களுக்கு முள் இல்லாம எடுத்து கொடுக்கணும், அவ்வளவுதானே. நானே முள் இல்லாம எடுத்து பசங்களுக்கு ஊட்டி விடுறேன், நீ கவலைப்படாத. ஆமா, அப்ப கூட உங்க பெரிய பிள்ளைக்கு பிடிச்ச மீனை தான் வாங்குவீங்கல்ல? அப்படிலாம் இல்லம்மா, அவன் நேத்தே கேட்டுட்டான், நானும் கொண்டு வர சொல்லிட்டேன். இப்ப என்ன, நாளைக்கு உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, கொண்டு வர சொல்றேன். ஆமா, உங்க பெரிய புள்ளதான் உங்களுக்கு வசதி. ஆமா, வசதி. எங்களை மட்டும் என்ன இங்க தங்க தட்டிலிய வச்சு தாங்குறாங்க என்று கேட்டுக்கொண்டே ஆபீஸருக்கு கிளம்பி வெளியே வந்தாள் பெரிய மருமகள் தரணி. ஏமா தரணி, சாப்பிட்டியா? ஆபீஸுக்கு கிளம்பிட்டியா? பார்த்து பத்திரமா சீக்கிரமா கிளம்புமா, பஸ்ஸை விட்டுட்டு போற என்றாள் பரிமளம். கவலைப்படாதீங்க அத்தை, உங்க சின்ன மருமகளை நான் ஒன்னும் சொல்லிட மாட்டேன். என்ன கழுத்தை பிடிச்சி தள்ளுறதுலயே இருக்கீங்க. அதுக்கு இல்லம்மா, தினமும் லேட் ஆகுதுன்னு நீ தானே சொல்லுவ, அதுக்காக சொன்னேன். ஆமா ஆமா, ரொம்ப தான் அக்கறை என்று கூறிக்கொண்டே கிளம்பினாள் தரணி. சரி சரி, ஏ செல்வி, நாளைக்கு முள்ளில்லாத மீனா பார்த்து கொண்டு வா என்று கூறிக்கொண்டு பிள்ளைகளை அழைத்து கொண்டு, அத்தை, நான் பசங்களை ஸ்கூல்ல விட்டுட்டு அப்படியே எங்க அம்மா வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன் என்று கிளம்பினாள் வனிதா. என்னது, முள்ளில்லாத மீனா? அப்படின்னா பொம்மை மீனை தான் கொண்டு வரணும். பாயப்பாரு, நல்லா 4 முழத்துக்கு. அங்கங்க மாமியார் தான் மருமகளுக்கு வேலை வைப்பாங்க, இங்க எல்லாம் தலைகீழா இருக்கு என்று மீனை ஆய்ந்து முடித்து விட்டு எழுந்து கொண்டாள் செல்வி. பணத்தை குடித்த பரிமளம், காப்பி சாப்பிட்டியா, நல்லா இருக்காமா என்றாள். நீ போட்டா கூட நல்லா இல்லாம இருக்குமா? ஆனா பாவம், உன்னை பார்த்தாதான் எனக்கு சங்கடமா இருக்கு என்று பெருமூச்சு விட்டாள். ஏம்மா, எனக்கு என்ன குறைச்சல்? ஏம்மா இப்படி சொல்ற? நீ படுறத தான் நான் பார்த்துன்னு இருக்கேனே. உனக்கும் என்னைக்குதான் விடுவு காலம் பிறக்குமோ அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். அவன் தான் யாரையாவது அனுப்பி உன்னை இதுங்க இம்சையில இருந்து காப்பாத்தணும் என்று கூறிக்கொண்டே குடையை தூக்கி தலையில் வைத்தாள். அப்பொழுது வாசலில் ஆட்டோ ஒன்று வந்து சரண நிற்க இருவரும் திரும்பி பார்த்தனர். நிறுத்துப்பா, நிறுத்து நிறுத்து, இதுதான் கிருஷ்ணவேணி வீடு, தெரியாதா உனக்கு? நீ எல்லாம் என்னப்பா ஆட்டோ டிரைவரு என்று கத்தி கொண்டு இறங்கினாள் ஒரு பெண். எனக்கு என்னமா தெரியும், நீ தான் அட்ரஸ ஒழுங்கா சொல்லணும் என்று டிரைவர் முகம் சுளிக்க அவளை பார்த்த பரிமளம், ஹே கிருஷ்ணவேணி என்று உற்சாகத்தோடு அழைத்து கொண்டு வெளியே சென்றாள். அக்கா, எப்படிக்கா இருக்க என்று அவளை வாரி அணைத்த கிருஷ்ணவேணியை கட்டி கொண்டு, பாத்தியா, இதுதான் எங்க அக்கா பரிமளம் என்றாள் ஆட்டோ டிரைவரிடம். ஆமா, ரொம்ப முக்கியம், பணத்தை கொடுமா என்று டிரைவர் முகம் காட்ட, என்னப்பா வாய் நீளுது, பார்த்து பேசு. நான் யாரு தெரியுமா? கும்பகோணத்தையே என் சுருக்கு பையில முடிச்சவ, பார்த்துக்க. என்கிட்ட இந்த குசும்பான பேச்செல்லாம் வேண்டாம். நான் ஒன்னும் பேசலாமா, நீ பணத்தை கொடு. ஏய், என்னடி இது, வரும்போதே வம்பிழுத்துட்டு வர, இரு நான் உள்ள போய் பணத்தை கொண்டு வர என்றாள் பரிமளம். அதெல்லாம் ஒன்னும் வேண்டாங்க்கா, இரு நானே கொடுக்குறேன். ஆனா இதோ பாருப்பா, இந்த பையெல்லாம் கொண்டு போய் உள்ள வச்சாதான் பணத்தை கொடுப்பேன் என்றாள் கிருஷ்ணவேணி. இதை பார்த்து கொண்டிருந்த செல்வி, சரியான ஆளுதான் என்று வாயில் கையை வைத்து கொண்டாள். இது வேறையா, இந்த குட்டி சாத்தான வண்டியில ஏற்றி இருக்க கூடாது என்று அங்கிருந்த பைகளையும் பெட்டியும் எடுத்துக்கொண்டு சலிப்போடு புலம்பிக் கொண்டே உள்ளே சென்றான் டிரைவர். ஏய், எதுக்குடி, நானே கொண்டு போக மாட்டேனா? எதுக்கு அந்த ஆள் தொந்தரவு பண்ற? பாரு எப்படி சலிச்சுக்கிறாரு என்றாள் பரிமளம். அக்கா, பேசாம இரு, இங்க இருக்கிற மயிலாப்பூருக்கு 300 ரூபாய் வாங்குறான் இல்ல, செய்யட்டுமே என்றாள் கிருஷ்ணவேணி. என்னது, இங்க இருக்கிற மயிலாப்பூரா?
தாம்பரத்துல இருந்து பல்லாவரம் வரைக்கும் தான் போகணும்னு சொல்லி வண்டியில ஏறி உக்காந்துக்கிட்டு அப்புறம் இங்கதான் பக்கத்துலதான்னு இம்மா தூரம் வலிச்சுக்கிட்டு வந்தது இல்லாம நான் பேசினது 300 ரூபாய் தான், அதுக்கு மேல ஒத்த ரூபாய் கொடுக்க மாட்டேன்னு தகராறு பண்ணிடுச்சுமா. நான் வண்டியை நிறுத்தி இறங்க சொன்னதுக்கு ரோட்ல ஒரே அட்டகாசம் பண்ணிடுச்சு. அங்க இருந்து எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துக்குன்னு கேட்டதுக்கு நான் இங்கதான் அடியார்ல ஏறினேன்னு சொல்லிடுச்சு. வயசான பொம்பளை ஏமாத்திரியன்னு என்கிட்ட எல்லாரும் சண்டைக்கு வந்துட்டாங்க. அங்கிருந்த போலீஸும் என்னை மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. சரி போனா போகுது, ஏத்திக்கின்னு வந்து தள்ளிட்டு போலான்னு வந்தா பரிமளம் வீடு தெரியாதான்னு என்ன லொல்லு பண்ணிடுச்சு இந்த கிழவி என்று கிருஷ்ணவேணியை முறைத்து கொண்டே பணத்தை வாங்கி கொண்டு புறப்பட்டான். அவன் சென்றதும், வாடி உள்ள போலாம், எதுக்கு நீ இப்படி பண்ற, இன்னும் நீ மாறவே இல்லையா என்றாள் பரிமளம். நான் ஏன் மாறணும், அவனை ஏன் இப்படி பண்ண, நான் பண்ணதை தான் சொன்னானே தவிர அவன் என்ன பண்ணான்னு நான் சொல்லவா. எனக்கு முன்னாடி யாரோ வயசானால பக்கத்து தெருவுல இருந்து கொண்டாந்து விட 200 ரூபாய் வாங்கிக்கிட்டான். அவர் 100 ரூபாய் தான் கேட்டதுக்கு நான் 200 ரூபாய் தான் கேட்டேன், நீ தான் போய் சொல்றேன்னு அடாவடித்தனமா கத்தி அமக்கலம் பண்ணிட்டான். அவரும் எதுக்கு வம்புன்னு பேசாம போயிட்டாரு. இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் பஸ்ஸுக்காக நின்றுட்டு இருந்தேன். அப்பதான் முடிவு பண்ணினேன், இவனை சும்மா விடக்கூடாது, ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கணும்னு. அதுதான் என்று சிரித்தாள். பரிமளாவும் சிரித்து கொண்டே அவளை உள்ளே அழைத்து வர அங்கிருந்த செல்விக்கு தனது தங்கையை அறிமுகம் செய்தாள். கிருஷ்ணவேணியும் அவளை பார்த்து சிரிக்க, அம்மா நீ தான் இந்த வீட்டுக்கு சரியான ஆளு, இப்பதான் நான் அம்மா கிட்ட சொல்லிக்கின்னு இருந்தேன், உன்னை காப்பாத்த ஆண்டவன் யாரையாவது அனுப்பணும்னு, கரெக்டா அனுப்பிட்டான் என்றாள் செல்வி. என்னக்கா சொல்ற இந்த பொண்ணு என்றாள் கிருஷ்ணவேணி பரிமளாவை பார்த்து. எல்லாம் உள்ள போச்சுன்னம்மா, உனக்கே தெரியும் என்று கூறிவிட்டு அவள் கிளம்ப, ஏ செல்வி, மீனுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நாளைக்கு மத்தி மீன் இருந்தா கொண்டு வா என்றாள் கிருஷ்ணவேணி. அதுக்கு என்னம்மா நான் கொண்டாறேன் என்று செல்வி செல்ல தனது தங்கை உள்ளே அழைத்து சென்றாள் பரிமளா. அன்று முழுவதும் தனது தங்கையுடன் பழைய கதைகளை பேசிக் கொண்டிருந்த பரிமளத்திற்கு மனது நிறைவாக இருந்தது. மாலை ஆபீஸில் இருந்து வந்த தினகரும் தாமும் கூட தனது சித்தியிடம் நலம் விசாரித்துக் கொண்டு நன்கு பேசிக் கொண்டிருந்தனர். 2 நாட்கள் சென்றது. கிருஷ்ணவேணி தனது அக்கா பரிமளம் அந்த வீட்டில் மாடு போல் அனைத்து வேலைகள் செய்து கொண்டிருப்பதும், அவளது மருமகள்கள் அவளை உதாசீனப்படுத்துவதும், அவளை பணியால் போல் அனைவரும் வேலை வாங்குவதையும் கவனித்துக் கொண்டிருந்தாள். அன்று அனைவரும் வெளியே சென்றதும் கிச்சனில் குக்கரை வைத்துக் கொண்டிருந்த பரிமளத்தின் அருகில் சென்றாள். என்ன கிருஷ்ணா, காபி சாப்பிட்றியா, போடவா என்று கேட்டுக்கொண்டே அவளை திரும்பி பார்த்தாள் பரிமளம். அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இப்படி வந்து உக்காரு என்று அவள் கைகளை பிடித்து இழுத்து கொண்டு வந்து சோஃபாவில் அமர வைத்தாள். என்னடி என்ன என்று அவளை ஒன்றும் புரியாமல் பார்த்தாள் பரிமளம். ஆமா, உன் மனசுல நீ என்ன சின்ன குமரி பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? என்னடி சொல்ற? பின்ன நானும் 2 நாளா பார்த்துட்டு இருக்கிறேன். காலையில 5 மணிக்கு எழுந்து வாச தெளிக்க ஆரம்பிக்கிற, அப்புறம் ஒவ்வொரு வேலையா ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து பார்த்து எல்லாம் செஞ்சுட்டு நைட்டு எல்லாம் ஏற கட்டி படுக்க மணி 11 ஆகுது. நீ என்னடி மனுஷியா இல்ல மிஷினா? அதுவும் வயசான காலத்துல இப்படி உழைக்கிற? எல்லாருக்கும் பார்த்து பார்த்து செய்யற உன்னை இங்க யாரும் கண்டுகிறது போலவே தெரியல. என்னவோ வேலைக்காரி போல எல்லாம் வேலை வாங்குறாங்க. அட என்னடி, நம்ம வீட்டுல நாம செய்யாம யார் செய்யறது? அதுக்குன்னு எல்லாரும் அப்படி நினைக்கணும் இல்ல? நீ மட்டும் நினைச்சா என்ன அர்த்தம்? உனக்கு எதனா உடம்புக்கு வந்தா அப்ப இவங்க உனக்கு செய்வாங்களா? செய்வாங்கடி, கண்டிப்பா செய்வாங்க என் பிள்ளைங்க. எனக்கு செய்ய மாட்டாங்களா? ஹே லூசு, நீ இன்னும் அப்படியே தான் இருக்க வெகுலியா. இந்த காலத்துல எல்லாரும் சுயநலமா தாண்டி இருப்பாங்க. வேணும்னா ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு உனக்கு உடம்புக்கு முடியலன்னு எதுவும் செய்யாம படுத்துக்க, நானும் எதுவும் செய்யாம இருக்கேன், அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னு பாரு என்றாள். எதுக்கு கிருஷ்ணா இதெல்லாம் என்று பரிமளம் தயங்க, பேசாம இரு என்றாள் கிருஷ்ணவேணி. அதே போல் அன்று மாலை அனைவரும் ஆபீஸில் இருந்து வர பரிமளம் எதுவும் சமைக்கவில்லை என்று தெரிந்து மிகவும் ஆத்திரமடைந்தனர். அக்காவிற்கு தலைவலி என்று கிருஷ்ணவேணி கூறினாலும் அதில் காதில் போட்டு கொள்ளாமல் ஆளாளுக்கு அவளை முகம் காட்டிவிட்டு செல்ல பரிமளம் மிகவும் நொந்து போனாள். மறுநாள் காலை அவள் வழக்கம் போல் எழுந்து வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும் அவள் மனது மிகவும் புண்பட்டிருந்தது முகத்தில் தெரிந்தது. என்னக்கா, நான் சொன்னது சரியா போச்சா? இப்ப என்ன சொல்ற என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தாள் அவளது தங்கை. ஆமாண்டி கிருஷ்ணா, நீ சொன்னது சரிதான். நான் தான் இத்தனை நாள் பைத்தியக்காரி போல இருந்திருக்கேன். நான் படுத்தா என் பிள்ளைங்க பார்த்துப்பாங்கன்னு நினைச்சேன்.
ஆனா என்று கண்கள் கலங்கினாள். அக்கா, அவங்க அப்படி நடந்துக்கிறதுக்கு காரணம் நீதான். நானா? நான் என்ன பண்ண? பின்ன அவங்களுக்கு உன் சிரமத்தை தெரியப்படுத்தாம நீயே எல்லாம் செய்யறதாலதான் அவங்க உன்னை இப்படி வேலைக்காரி போல நடத்துறாங்க. ஒரு நாள் முடியலைன்னாலும் மறுநாள் நீ எழுந்து செஞ்சிருவன்னு தான் அவங்க உன்னை ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்ல. நீ படுற அவசியம் அவங்களுக்கு தெரியறது இல்ல. அதுக்கு நான் என்னடி பண்றது? ஒன்னும் பண்ண வேண்டாம், நான் சொல்றது போல செய் என்று அவளை அழைத்து கொண்டு புறப்பட்டாள். அன்று மதியம் வனிதா வீட்டிற்கு வர உள்ளே கட்டிலில் பரிமளம் தூங்கிக் கொண்டிருப்பதையும் அவள் அருகில் கிருஷ்ணவேணி கவலையாக அமர்ந்திருப்பதையும் பார்த்தாள். என்னத்த, பெரியத்தைக்கு என்னாச்சு என்றாள் பதட்டமாக. அதை ஏன் கேக்குற வனிதா, நீ போனதும் அக்கா மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அடக்கடவுளே, அப்படியா? அப்புறம்? அப்புறம் என்ன, அவ எப்பவும் பாக்குற டாக்டருக்கு போனை போட்டேன். உங்களுக்கு எப்படி அவங்க நம்பர் தெரியும்? அட உன் ஓரவத்தி, அதுதான் பெரியவ தரணி கிட்டதான் கேட்டேன். அவளும் கொடுத்தா. அப்புறம் அவங்க வந்து பார்த்துட்டு பிபி அதிகமா இருக்குன்னு ஊசி போட்டுட்டு பாரு மருந்தெல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. அக்கா ஒரு வாரம் ரெஸ்ட்ல தான் இருக்கணுமா. அதிர்ந்து கூட பேசக்கூடாதான். அவங்களுக்கு யாரும் டென்ஷனே கொடுக்க கூடாதான். அப்படி அவங்க எதனா வேலை பார்த்தா உடனே பிபி ஏறிடுமா. அப்புறம் பக்கவாதம் வந்து நிரந்தரமா படுத்துடுவாளாம். பார்த்து பக்குவமா இருந்துக்கங்கன்னு சொன்னாங்க. சரி, நான் அது வீட்டுல இவளுக்கு பதிலி எல்லாம் செய்யலான்னு பார்த்தா டாக்டருக்கு போன் பண்ற அவசரத்துல ஓடுனதால கீழே விழுந்துட்டேன். இதோ பாரு, முட்டிலாம் ஒரே வலி, விண்ணு விண்ணுன்னு தெரிக்குது. அதுதான் ஒன்னு சமைக்க கூட முடியாம உக்காந்து கிடக்குறேன் என்று பெருமூச்சு விட்டாள். அப்படியா என்று வனிதா கவலையோடு பார்த்து கொண்டிருக்க தடதடவன உள்ளே அவசரமாக ஓடி வந்த தரணி, அத்தை என்னாச்சு? எதுக்கு காலையில அவ்வளவு அவசரமா எனக்கு போனை போட்டு டாக்டர் நம்பர் கேட்டீங்க? நான் பயந்துட்டேன். அப்புறம் போன் போட்டாலும் உங்களுக்கு போகவே இல்லை. அதுதான் ஆஃப் டே லீவ் போட்டுட்டு ஓடி வந்தேன் என்றால் மூச்சு வாங்க. அதுவா, இப்பதான் உன் தங்கச்சி கிட்ட சொன்னேன், நீயே கேட்டுக்கொடிமா. எனக்கு வேற காலு வலி உயிர் போகுது என்றாள் கிருஷ்ணவேணி சலித்து கொண்டு. அக்கா வாங்கக்கா, நான் சொல்றேன் என்று வனிதா அவள் கையை பிடித்து வெளியே அழைத்து சென்று அனைத்தும் கூற, அட கடவுளே, இப்ப என்னடி பண்றது? இந்த அத்தை இப்படி படுத்துட்டா நாம மட்டும் எப்படி இவ்வளவு வேலையை செய்யறது? நான் வேற வேலைக்கு போகணும். ஒன்னு செய்வோம், நீ காலையில எல்லாருக்கும் டிஃபன் சாப்பாடு செஞ்சுடு. நான் துணியெல்லாம் துவச்சு காய போட்டுறேன். சாயங்காலம் வந்து சாமான தேய்ச்சி கொடுத்துட்றேன் என்றாள் தரணி. நீங்க மட்டும் மிஷின்ல துணியை போட்டுட்டு அழகா உட்காந்துடுவீங்க. நான் மட்டும் 3 வேளை சமைக்கணுமா? அதெல்லாம் முடியாது. வேணும்னா ஒரு வாரம் லீவை போடுங்க. நானும் வெளியில எங்கேயும் போகாம வீட்லயே இருக்கேன். 2 பேரும் பங்கு போட்டு வேலையை பிரிச்சு பார்த்துப்போம். சரி சரி, என்ன பண்றது? இந்த கிழவி படுத்துட்டா அப்புறம் யாரு காலம் புறா கஷ்டப்படுறது? அப்புறம் மூத்த மருமக நீதான்னு என் தலையிலேயே மொத்தமா வந்து விடியும். அதுக்கு ஒரு வாரம் லீவ் போடலாம், தப்பில்லை என்று தரணி முணுமுணுத்து விட்டு செல்ல, இந்த வாரம் நிறைய பிளான் வச்சிட்டு இருந்தேன். படத்துக்கு போகணும், கலாவோட சேர்ந்து மாலுக்கு போனோன்னு. எல்லா பிளானும் சொதப்பிடிச்சு இந்த கிழவியால என்று வனிதாவும் புலம்பிக் கொண்டு போக இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த கிருஷ்ணவேணி, வாங்கடி வாயாடிங்களா, இனிமேல தான் இருக்கு உங்களுக்கு என்று மனதில் நினைத்து சிரித்து கொண்டாள். மறுநாள் காலை வனிதா வீட்டை பெருக்கி கொண்டிருக்க கிருஷ்ணவேணி வேண்டுமென்றே காப்பியை கீழே கொட்டிவிட்டு, அடடா ஏமா இதை கொஞ்சம் தொடச்சிடு என்று குரல் கொடுத்தாள். இந்த குரங்கு ஒண்ணு வந்து உக்காந்துக்கிட்டு என் உயிரை வாங்குது. கைய காலை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கா? எப்ப பாருக்கு எதையாவது கொட்டுறதான் செய்யறதுமா என்று புலம்பிக் கொண்டே மாப்போடு உள்ளே சென்றாள். ஆமா, காலையில வாசல்ல யாரு கோலம் போட்டது என்றாள் கிருஷ்ணவேணி. நான் தான். ஏமா ஏதோ கோழிக்கு இருக்கணுது போல போட்டிருக்கியே, நல்லா பளிச்சுன்னு 15 புள்ளி வச்சு கோலம் போடக்கூடாது? உங்க அத்தைக்காரி எப்படி போடுறா தினமும் பார்த்துக்கிட்டு தானே இருக்க. என்ன பொண்ணுங்களோ போ என்று முகத்தை திருப்பினாள் கிருஷ்ணவேணி. ஆமா, இப்ப இது ஒண்ணுதான் குறைச்சல் என்று மனதில் நினைத்து கொண்டு அவளை முறைத்தபடி வெளியே சென்றாள். அத்தை, பெரிய அத்தைக்கு இந்த இட்லியை கொடுத்துடுங்க என்று கையில் டிஃபன் பிளேட்டுடன் வந்தாள் தரணி. என்னடிமா இது, கார சட்னி அரைச்சிருக்க? அவளுக்கு காரம் கொடுக்க கூடாதுன்னு டாக்டர் சொன்னாங்க. நீ போய் அவளுக்கு மட்டும் கொஞ்சமா சாம்பார் வச்சு கொண்டு வா என்றாள். சித்தி, அவளுக்கே வேலை சரியா இருக்கு, இதுல ஆளுக்கு ஒண்ணுன்னு செஞ்சிட்டு இருக்க முடியாது. இன்னைக்கு ஒரு நாளைக்கு அம்மாக்கு இதையே வச்சிடுங்க என்று கூறிக்கொண்டு அங்கு வந்தான் தினகரன். ஏன்பா, உங்க அம்மா கறி மட்டும் எல்லாருக்கும் சமைச்சிருந்தாலும் நீ கேக்குறன்னு உனக்கு தனியா மீன் குழம்பும், அவங்க கேக்குறாங்கன்னு சாம்பார் ஒண்ணு தனித்தனியா சமைச்சு கொடுக்கல?
இப்ப அவளுக்கு ஆகாதுன்னா உன் பொண்டாட்டி செய்யலாம், தப்பில்ல. அம்மா போய் சாம்பாரை வெயி என்றாள். தரணி விசுக்கென வெளியே செல்ல தினகரன் அமைதியாக நின்றான். இப்படியே 3 நாட்கள் செல்ல கிருஷ்ணவேணி 2 மருமகளையும் நன்கு சக்கையாக பிழிந்தாள். அவர்களுக்கு சப்போர்ட் செய்து கொண்டு தினகரனும் தாமுவும் வந்தால் அவர்களை நன்கு கேள்வி கேட்டுக் கொண்டும் இருந்தாள். இதை பார்த்து மீன் கொண்டு வரும் செல்வி சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தாள். ஆனால் பரிமளத்திற்கு தனது பிள்ளைகள் படும் அவதியை பார்க்க முடியாமல் தவித்தாள். 1 வாரம் இப்படியே செல்ல அன்று பரிமளம் கிருஷ்ணவேணியிடம் இந்த நாடகம் இத்தோடு போதும் என்றும் தனது பிள்ளைகள் தவிப்பதை தன்னால் பார்க்க முடியவில்லை என்றும் கூறினாள். ஏ பைத்தியம், கொஞ்ச நாள் பொறுமையாரு. இப்பதான் உன் பிள்ளைங்களுக்கு உன் கஷ்டம் என்னன்றதே நல்லா புரிய ஆரம்பிச்சிருக்கு. பிள்ளைங்களுக்கு உதவியா இருக்கிறது தப்பில்லை. அதுக்காக அடிமையா இருந்து அவங்கள சோம்பேறிகள் ஆக்கிடக்கூடாது. அப்பப்போ உன் கஷ்டத்தை புரிய வைக்கணும். இல்லைன்னா இப்படிதான் இருப்பாங்க. உன் பிள்ளைங்க சின்ன குழந்தைங்களா இருக்கும் போது மாமா இறந்துட்டாரு. அப்போ உன்கிட்ட என்ன கவர்மெண்ட் வேலையா இருந்தது? இல்ல நீதான் படிச்சிருந்தியா? நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட. எக்ஸ்போர்ட் கம்பெனில வேலைக்கு போய் அங்க நாள் புறா நின்னுக்கிட்டு ஹெல்ப்பர் வேலை பார்த்த. சாயங்காலம் பிள்ளைங்க பசியோட வருவாங்கன்னு சீக்கிரமா வீட்டுக்கு ஓடி வந்து இருக்கிற அரிசியில அவங்களுக்கு சமைச்சு போட்டுட்டு நீ பட்டியா கிடப்ப. அவங்க படிப்புக்காக நீ ஓடா தேஞ்ச. நான் அப்பப்ப உதவினாலும் ரோஷமா வேண்டாம், நானே பாத்துக்கிறேன்னு சொல்லுவேன். இப்படிலாம் உழைச்சி அவங்கள வளர்த்துட்டு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்க. இப்போ ஓய்வுல இருக்காம இப்போ மாடு போல உழைக்கிறியே. உன் அருமையை என்னைக்குதான் அவங்க தெரிஞ்சுப்பாங்க? அவங்களா தெரிஞ்சுக்கலன்னா நாம தான் தெரிய வைக்கணும். நீ பேசாம இரு என்றாள். இல்ல கிருஷ்ணா, அவங்கள நான் அப்பா இல்லாத குறை தெரியாம வளர்க்கணும்னு என் கண்ணுக்குள்ள வச்சு வளர்த்தேன். நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு அவங்கள என் மடி மேல சுகமா வளர்த்தேன். அப்படிலாம் வளர்த்த பிள்ளைங்கள இப்ப நான் சங்கடப்படுத்த விரும்பல. என் மருமகங்களையும் நான் என் பிள்ளைங்க போலதான் பாத்துக்கிறேன். அதனால அவங்க கஷ்டப்படுறதும் என்னால பார்க்க முடியாது. விடு கிருஷ்ணா, இனிமேல என்னால இப்படி சும்மா படுத்துக்கிட்டு என் பிள்ளைங்களை ஏமாத்த முடியாது என்று எழுந்து வெளியே சென்றாள். அங்கே 4வரும் நின்று கொண்டு அனைத்தும் கேட்டுக்கொண்டிருப்பதை பார்த்து பரிமளம் திடுக்கிட கிருஷ்ணவேணி பின்னால் அமைதியாக வந்து நின்றாள். என்னடா அப்படி பாக்குறீங்க? உங்க அம்மா கறிக்கு ஒன்னும் இல்லை. நான் தான் அவளை இப்படி நடிக்க சொன்னேன். அன்னைக்கு நாங்க டாக்டர் கிட்ட போய் நாங்க நடத்த போற நாடகத்துக்கு உதவி செய்ய சொன்னோம். நீங்க போன் போட்டு அவங்கள கேட்டா அக்காவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ல சொன்னோம். அவங்களும் சரின்னு மருந்தெல்லாம் எழுதி கொடுத்தாங்க. அதெல்லாம் வெறும் சத்து மாத்திரை தான். இதெல்லாம் நான் எதுக்கு செய்ய சொன்னேன் தெரியுமா என்று கிருஷ்ணா மேலும் பேசுவதற்குள், சித்தி நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்க பேசினதெல்லாம் நாங்க கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். அம்மா எங்களை மன்னிச்சிடுங்கம்மா. நாங்க உங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கோன்றது இப்பதான் எங்களுக்கு புரியுது என்று தனது தாயின் கையை பிடித்து கொண்டான் தினகரன். ஆமாம்மா, நீங்க எங்களுக்கு கஷ்டம் தெரியக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து வளர்த்தீங்க. ஆனா வயசான காலத்துல உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாதுன்னு நாங்க நினைக்கலம்மா. எங்களை மன்னிச்சிடுங்கம்மா என்றான் தாமு கண்ணீர் வடிய. ஏய் என்னப்பா இப்படிலாம் பேசுறீங்க என்று பரிமளம் பதற, அத்தை அவங்க சொல்றது சரிதான். எங்களையும் நீங்க பெத்த பொண்ணுங்களா நினைச்சிருக்கீங்க. ஆனா நாங்க உங்களை தாயா நினைக்கலன்னாலும் அட்லீஸ்ட் ஒரு மனுஷியா கூட மதிக்காம மிஷினா நினைச்சு சக்கையா புழிஞ்சிட்டோம் என்று தரணி கண்ணீர் வடித்தாள். ஆமா அத்தை, இந்த 1 வாரம் நாங்க எல்லாரும் வேலையை பகிர்ந்து செய்யும் போதே எங்களுக்கு முடியாம இருந்தது. ஆனா நீங்க தனியாளா இத்தனை வருஷமா எப்படி செஞ்சீங்களோ? உங்க கஷ்டம் இப்பதான் புரியுது. அதுக்கு தான் நாங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். இனிமேல் உங்களை உட்கார வச்சு நாங்களே எல்லா வேலையும் பகிர்ந்து செய்ய போறோம் என்றாள் வனிதா. ஆமா அத்தை என்று தரணியும் கூற, ஆமாம்மா, நீங்க இனிமே சந்தோஷமா நிம்மதியா நல்லா ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ ஒரு வார்த்தை சொல்லுங்க, நாங்க எல்லாம் பார்த்துக்கிறோம் என்றான் தாமு. அப்படி போடு, இது இல்ல நல்ல பிள்ளைங்களுக்கு அடையாளம் என்றாள் கிருஷ்ணவேணி. பரிமளத்திற்கு முகம் மலர உள்ளம் குளிர்ந்தது. அம்மா எல்லாரும் அப்படியே இருங்க, நான் திருஷ்டி சுத்தி போடுறேன், என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு என்று வாசலில் இருந்து குரல் கொடுத்தாள் செல்வி. அப்ப எனக்கு செல்வி என்று கிருஷ்ணவேணி சிரித்து கொண்டே கேட்க, அம்மா உனக்கு இல்லாமலா? இந்த பிள்ளைங்க அவங்க அம்மாவை புரிஞ்சுக்கவும் இந்த வீட்டுல பரிமள அம்மா இவ்வளவு சந்தோஷப்படவும் நீதானே காரணம். ஆமா செல்வி, சரியா சொன்ன. எங்க சித்தி சாதாரண கிருஷ்ணவேணி இல்ல, கில்லாடி கிருஷ்ணவேணி என்றான் தாமு சிரித்து கொண்டு. அதுதான் நான் அன்னைக்கே கண்டுகினே என்று சிரித்தாள் செல்வி. அனைவரும் சிரித்து மகிழ்ந்தனர். இத்துடன் கில்லாடி கிருஷ்ணவேணி கதை முற்றும்
உங்களுக்கான எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.